இதுவா நாம பாக்குற படத்துல ஹீரோயினுக்கு ஒண்ணுனா ஹீரோ உயிரை கொடுத்து காப்பாத்துவாரு. பட் இன்னைக்கு நாம பார்க்க போற ஹீரோயின்ஸ் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. அவங்கள காப்பாத்த எந்த ஹீரோவும் வரல. கார் டிவைடர் மேல இடிச்சிட்டு மேல வந்துச்சு. பஸ் எடுத்துட்டு பின்னாடியில இருந்து இடிச்சு కారు తూకింటి పోన నా ఎన్ను తూకిపోట్టు. తరుణ్ సచ్దేవ్ సోమవారం నేపాల్లో జరిగిన தமிழால் இணைந்த தமிழர்களுக்கு சிந்தமிழின் வணக்கம். இவங்க யாரும் தற்கொலை பண்ணல, விபத்தால இறந்திருக்காங்க. அவங்கள பத்தி வாங்க பாப்போம். நாம பார்க்க போறவங்க சௌந்தர்யா. இவங்க தமிழ்ல பழையப்பா, தவசி, பொன்னுமணி, சொக்கத்தங்கம், அருணாச்சலம் இப்படி பல படம் நடிச்சிருக்காங்க. தமிழை தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துல கூட பல படம் பண்ணிருக்காங்க. ஏன் ஹிந்தில கூட சில படம் பண்ணிருக்காங்க. இவங்க ஏப்ரல் 2004 பெங்களூர்ல நடந்த விமான விபத்துல வெறும் 31 வயசுல இறந்துட்டாங்க. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. இவங்க இறக்கும் போது மாசமா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. பாப்பாவுக்கு தாயோட கண்ணீரால வச்ச திருஷ்டி பொட்டாட்டு இருக்கும். மச்ச கூட பாப்பாவுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறவங்க மோனிஷா உன்னி. இவங்க தமிழ்ல திராவிடன், உன்னை நினைச்சேன், பாட்டு படிச்சேன், மூன்றாவது கண், பூக்கள் விடும் தூது இப்படி சில படமும், என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி. இதை தவிர மலையாளம், தெலுங்கு, கன்னடத்துல கூட சில படம் பண்ணிருக்காங்க. இவங்க 1992 ஆலப்புழால ஒரு கார் விபத்துல இறந்துட்டாங்க. தூங்கிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதே கார்ல இவங்க கூட இருந்த இவங்க அம்மா சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாங்க. பட் இவங்களும் கார் ஓட்டிட்டு போன டிரைவரும் சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. இளம் வயசுலயே நேஷனல் அவார்டு வாங்கின மோனிஷா வெறும் 21 வயசுல இறந்தே போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறவங்க தருணி சச்தேவ். இந்த பொண்ணு தமிழ்ல வெற்றி செல்வன் அப்படின்ற ஒரே ஒரு படம் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே அக்கா நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இது தவிர தமிழ்ல பல விளம்பரத்துல உங்களை பார்த்திருப்பீங்க. 2012 நேபாளத்தில் நடந்த விமான விபத்துல இவங்க அம்மாவோட சேர்ந்து இந்த பொண்ணும் இறந்து போயிட்டாங்க. బాలనటి తరుణ్ సచ్దేవ్ సోమవారం నేపాల్లో జరిగిన విమాన ప్రమాదంలో మృతి చెందింది. சாகும்போது இந்த பொண்ணுக்கு வெறும் 19 வயசு தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறவங்க ஆர்த்தி அகர்வால். இவங்க தமிழ்ல பம்பர கண்ணாலை படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதை தவிர இவங்க நிறைய தெலுங்கு படம் பண்ணிருக்காங்க. புள்ளியா ஆகிறதுக்காக குழுப்பூர்ஜும் சிகிச்சை பண்ணிருக்காங்க. அதன் சைடு எஃபெக்டா ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாங்க. நல்ல அழகான பொண்ணு வெறும் 31 வயசுல இறந்து போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறவங்க ராணி சந்திரா. இவங்க தமிழ்ல பத்ரகாளி, சுவாமி ஐயப்பன், தேன் சிந்தும் வானம், ராதா இப்படி பல படம் பண்ணிருக்காங்க. இதை தவிர மலையாளத்திலும் சில படம் பண்ணிருக்காங்க. 1976 பாம்பேல நடந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல ராணி சந்திரா, இவங்க அம்மா, அப்புறம் 3 சிஸ்டர்ஸ் 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. பல படம் பண்ண ராணி சந்திரா வெறும் 27 வயசுல இறந்து போயிட்டாங்க. நாம சினிமால பார்த்து கொண்டாடுற மாதிரி ஹீரோயின்ஸோட வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாகவும் சுலபமானவும் இருக்கிறது கிடையாது. நாம சினிமால பாக்குற மாதிரி ஹீரோயின்ஸோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கிறது கிடையாது அப்படின்றது இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன்.
சினிமால ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ இருக்க மாதிரி ரியல் லைஃப்ல யாரையும் காப்பாத்த யாருமே கிடையாதுங்க. ரொம்ப அழகான இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம் இருக்காங்க. இவங்களை பத்தின உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பொழுதுபோக்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.